வெல்கம் டு தி தீக்ஷி பான்ப்ரோக்கர் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் பிளெட்ஜிங் செயல்முறையை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளெட்ஜிங் மெனு ஓபன் பண்ணி கம்பெனி நேம், ரெஃபரன்ஸ் நம்பர், பிளெட்ஜ் நம்பர் மற்றும் டேட் செலக்ட் பண்ணுங்கள். புது கஸ்டமர் டீடைல்ஸ் ஆட் பண்ணனும்னா F5 கீ பிரஸ் பண்ணி கஸ்டமர் கிரியேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அங்கே கஸ்டமர் நேம், அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் என்டர் பண்ணலாம். தேவையெனில் ஹைட் ஆப்ஷன் 1 or 0 செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டும்னா கஸ்டமர் போட்டோ கேப்சர் பண்ணி சேவ் பண்ணலாம் அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டீடைல்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆர்னமெண்ட் டீடைல்ஸ், பேமெண்ட் மெத்தட் மற்றும் இன்ட்ரெஸ்ட் டைப் என்டர் பண்ணுங்க. ஜுவல்ஸ், டிஸ்கிரிப்ஷன், நம்பர் ஆஃப் பீசஸ், ரோஸ் வெயிட், நெட் வெயிட் எல்லாம் என்டர் பண்ணலாம். ஒரு ஐட்டம் மேல நகை இருந்தா மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். பின்புறம் லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் பெர்சென்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், அமௌண்ட் பேட், பிரசன்ட் வேல்யூ எல்லாம் ஃபில் பண்ணுங்க. வேண்டும்னா வெப் கேமரா யூஸ் பண்ணி ஆர்னமெண்ட் இமேஜஸ் கேப்சர் பண்ணலாம். முதல்ல கஸ்டமர் போட்டோ கேப்சர் பண்ணி சேவ் பண்ணுங்க. அதே மெத்தட் ஆர்னமெண்ட் போட்டோ மற்றும் டாக்குமெண்ட் போட்டோ எடுத்துக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் பண்ணுங்கள். ஃபைனலி பிரிண்ட் கிளிக் பண்ணி ரிசீப்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிடெம்ஷன் டீடைல்ஸ் எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிடெம்ஷன் பேஜ் ஓபன் பண்ணி பிளெட்ஜ் நம்பர் என்டர் பண்ணுங்க. பின்பு கம்பெனி நேம் செலக்ட் பண்ணினா அந்த பிளெட்ஜிங் ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். Next, interest principal receipt. Go to transaction menu, then interest receipt open பண்ணுங்க. Pledge number enter பண்ணி company name select பண்ணினாலே details automatically fill ஆகிடும். பின்பு receipt type, payment mode, month select பண்ணுங்க. Principal amount fill பண்ணி account name enter பண்ணுங்க. System automatically total the amount. Customer details and image automatically show பண்ணும். Print வேணும்னா print click பண்ணலாம். Next, pledge report. Reports menu open பண்ணி select pledging report option click பண்ணுங்க. From date to date enter பண்ணுங்க. Company name select பண்ணி enter press பண்ணுங்க. அந்த date range ஏற்ப pledge register list display ஆகும். Next, reports menu open பண்ணி daily transaction click பண்ணுங்க. From date to date company name fill பண்ணுங்க. Enter press பண்ணுங்க. அந்த நாளின் daily transaction details வரும். Next, customer activity report. Customer activity report page open பண்ணுங்க. Company name select பண்ணலாம் அல்லது all choose பண்ணலாம். Pledge details அல்லது all details view பண்ணனும்னா option select பண்ணலாம். Next, போன name choose பண்ணி okay press பண்ணுங்க. அவருடைய அனைத்து details with photo display ஆகும். Next, auction list. Reports லிருந்து auction list select பண்ணுங்க. இங்கே company name, from date to date enter பண்ணி enter press பண்ணுங்க. Then pledge numbers, loan amounts, customer names, addresses, status, dates எல்லாம் list ஆகும். வேணும்னா இந்த list Excel formatல export பண்ணலாம். அப்டேட் செய்யவும் ஆப்ஷன் இருக்கு. Next, pledging outstanding. Reports menu open பண்ணி pledging outstanding select பண்ணுங்க. Company name, from date to date enter பண்ணுங்க. மேலும் filter செய்ய amount range, interest range, rate per gram range போன்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அனைத்தும் செட் பண்ணி show click பண்ணினா details list display ஆகும். Next, ledger for pledger. Reports menu open பண்ணி ledger for pledger select பண்ணுங்க. Company name, from date to date enter பண்ணி okay press பண்ணுங்க. Details list display ஆகும். Next, notice print. Company name, from date to date fill பண்ணுங்க. வேண்டும்னா amount, interest, rate filters பயன்படுத்தலாம். show press பண்ணினா லிஸ்ட் வரும். அதில் தேவைப்பட்ட நேம்ஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.